ஹாய் கைஸ், அருண் கார்த்திகா யூடியூப் சேனல். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்லோட் ஆகும். அப்புறம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, குற்றாலத்துக்கு தாங்க கிளம்பியாச்சு. ஆனால் நாங்கள் குற்றாலத்துக்கு கிளம்பணும்னு கிளம்பல. என்னோடய ஹஸ்பண்ட் சும்மா ஒரு தெங்காசியாக ஒரு வேலைக்கு வந்திருந்தாங்க. சரி நாங்களும் வரோம், அப்படியே ஒரு பைக்கில் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம், போரிங்காக இருந்துச்சு. பாப்பா வேறு ஸ்கூல் விட்டு வந்து வீட்டில் நானும் பாப்பாவும் சும்மா தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். தென்காசிக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே உள்ள கிளைமேட்டை பார்த்தோன்னே அந்த குற்றால சாரல் சீசன் வேறு வந்துருச்சு. சரி குற்றாலத்துக்கு போகாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குற்றாலத்துக்கு அப்படியே பிளானை மாற்றியாச்சு. குற்றாலத்துக்கு வந்தோடனே அந்த சாரல், அந்த காற்று எல்லாம் அப்படியே வேறு லெவலாக இருந்துச்சுங்க. எங்கிட்ட திரும்பினாலும் திரும்புத பக்கமெல்லாம் ரம்டான் பழம் அது நல்லா இருந்துச்சுங்க. அது முள்ளுப்பழம் கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஸ்ப்ரிங்ஸ் பொட்டேட்டோ, பலாப்பழம் எல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதை வாங்கலாம் திரும்பி ஆளை பார்க்க 2 பேரும் இங்கே வந்துட்டாங்க. அதுக்கு முன்னே சரி வரையில் வாங்கிக்கிறலாம், குளிச்சுட்டு வரையில் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் பீஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் அதை மட்டும் ஒன்று வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்துகிட்டு இருந்தோம். ஒட்டகமெல்லாம் நின்றுச்சு. சவாரிகள்லாம் ஏற்றுவாங்களாம். சரி வரையில் பார்த்துக்கலாம், குளிச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா டைம் வேறு ஆகிட்டு, லேட் ஆகிட்டு. மணி அந்த 6 மணி ஆயிடுச்சு. தண்ணி வந்துட்டுனா குளிக்க விட மாட்டாங்களோ என்னமோன்னு பயந்துக்கிட்டே தான் போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். குளிக்க தடை பண்ணிட்டாங்க. அப்புறம் சரி வந்ததுக்கு ஒரு ஃபோட்டோ வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். தண்ணி பாருங்கள், ரொம்ப ஃபோர்ஸாக அதிகமாக வந்துச்சு. மழை வேறு பெய்ததுனால லேட் ஆக ஆக தண்ணி வந்து கூடைக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்ட்டு குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் எங்கே ஐந்தருவி, பாவனாசி எங்கே போனாலும் நம்ம சொந்தக்காரங்க மாதிரி நம்மளை சுற்றிக்கிட்டே ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க யாருன்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அவங்க எங்களை பார்த்தோன்னே எல்லாம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு குரங்கு பார்த்தீங்கன்னா அது தன் குட்டியை வயிற்றில் அழகாக சுமந்து வந்துச்சு. அதையும் அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அப்புறம் இந்த இதில் போய் ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ மட்டும் அங்கே போய் எடுத்தோம். எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே குற்றாலத்துக்கு குளிக்க முடியலன்னு பார்த்துட்டு இதில் மட்டும் ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் வரையில் ஷாப்பிங் பண்ணிட்டோம். பாப்பாவுக்கு பொம்மை வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டால் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பணுங்க. அப்போ ஒரு வாசனைங்க. அது என்ன வாசனைன்னு பார்த்தா எங்கேருந்து வரணும்னு பார்த்தா இங்கேருந்து தாங்க வருது. அல்வாங்க. அப்படியே மழைக்கு அதுக்கும் சூடாக இருந்துச்சுங்க. அதை வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்து பாப்பா கண்ணாடியை பார்த்துக்கிட்டா. கண்ணாடி வேணும்னு ஒரே அழுக. அடுத்த கண்ணாடியை வாங்கி கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. யாரெல்லாம் அப்படி குளிக்க வந்துட்டு தடை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தாங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து வரையில் இந்த கிளி ஜோசியம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த கிளி அழகாக கழுத்தில் வர்ணம் போட்டு இருந்தோடனே என்னோடய ஹஸ்பண்ட் அதை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் என்னோடய ஷோல்டரில் விட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பாப்பா கையில் விட்டோம். அந்த ரெக்கை கிளி அடிக்கவும் அப்படியே அவள் பயந்துட்டா, வேண்டாம்னு சொல்லிட்டா. சரி அப்படின்ட்டு கிளம்பிட்டோம்ங்க. அங்கே செம்ம மழைங்க குற்றாலத்தில். பைக்கில் சரி நம்ம குற்றாலத்தில் தான் குளிக்கிற, மழையிலேயே நனைஞ்சிட்டு வரோம்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கேயுமே அடைவழியில் நிற்கலை. அப்படியே பைக்கில் கிளம்பியாச்சுங்க. அப்புறம் தென்காசிக்கு வந்தாச்சு. தென்காசினாலே புரோட்டா தாங்க ஃபேமஸ்ஸு. அப்புறம் வந்து நாங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் என் மகளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் நீ சாப்பிடும் கூட இந்த கண்ணாடி இதையும் கழட்ட மாட்டேக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதை கழட்டவே இல்லை. அப்புறம் அவங்க ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க. அது பாப்பாவும் அப்பாவும் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து புரோட்டா வாங்கி சாப்பிட்டேன். நல்லா சால்னா சூடாக இருந்துச்சு. 2 சால்னா ஊற்றி 2 அப்படி சுட சுட இந்த மழைக்கு அதுக்கும் பிணைஞ்சி சாப்பிடையில வேறு லெவலுங்க. நீங்கள் புரோட்டா லவர்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பாப்பாவும் சிக்கன் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அதுக்கடுத்து எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். வரது வழியில் ஃபுல்லாகவே மழை தான் பெஞ்சிச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே டயர்ட் ஆகலை மேடம். ஸோ அம்மா நான் ஹோம்ஒர்க் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் சரி ஹோம்ஒர்க் எழுதிட்டு தூங்க கிளம்பியாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். லவ் யூ ஆல்.